இயக்குனர் இமயம் மறைந்திருக்கக்கூடிய சோகத்தில் நாம் ஆழ்ந்திருக்கிறோம். இந்த வேளையில் நம்முடன் அவருடனான நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் லெனின். வணக்கம் சார். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் மீதும் அவருடைய படைப்புகள் மீதும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, சில பகிர்வுகள். ரொம்ப முக்கியமானது. ஒரு தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய அடையாளம். ஒரு ஸ்டுடியோக்குள்ள, நகரங்களுக்குள்ள, கட்டடங்களுக்குள்ள இருந்த சினிமாவை வெளி உலகுக்கு கொண்டு வந்தது. குறிப்பா கிராமிய வாழ்வியல் பிரதிபலிச்சது. மனித மனங்களோட நுட்பங்களை ரொம்ப தெளிவா அவருக்குன்னு ஒரு திரைமொழியை உருவாக்கி அதன் மூலமா தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய செழுமைக்கு உட்படுத்துறாங்க. அவர் போட்ட அந்த ஒத்தையடி பாதை தான் எங்களை போன்ற பல இயக்குநர்கள் நடந்து ஒரு பெரிய திருவெளியா மாற்றினார் பாரதிராஜா. அவரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்த்து கத்துக்கிட்ட இயக்குநர்கள். ஏன்னா அவருக்கும் ஒரு திரைமொழி இருக்கும். எல்லா வழக்கமா ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இருக்கும், ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும், ஒரு கதாநாயகர்களை எப்படியான ஆட்களை கதாநாயகரை காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கு. எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை திரையில முதலா கொண்டு வந்தது. அப்படி பார்க்கும்போது தான் எங்களுடைய மக்களையே நாங்கள் பதிவு பண்ண முடியும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கை எங்களை போல இயக்குநர்களுக்கு விதித்தவர். என்னுடைய நேர்த்து பயிற்சி மலை படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரிலீஸ் முன்னாலே பார்த்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பற்றியும், அதை படைப்பை பற்றியும், அந்த மண்ணை பற்றியும் ரொம்ப தியாகிச்சு பேசினாங்க. பேசும்போது நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்க கொடுத்து காட்டின பாதை, அதனாலதான் நாங்களாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னோம். அப்போ கூட அதை ஒத்துக்க மாட்டார். இல்லை நீங்க எல்லாமே டேலண்ட், என் டேலண்ட் அவ்வளவு ஊக்கப்படுத்துவார். அவ்வளவு லெஜண்ட் கீழே இறங்கி ஒவ்வொரு திறமையிலும் சின்ன சின்ன மனம் திறந்து பாராட்டுவார். ஒரு 24 மணி நேரமும் ஒரு கலாபூர்வமான மனசை உடைப்பார். அவ்வளவு யூத்தா அவருடைய மனசு ஒரு கலை வயப்பட்டுக்கிட்டே இருக்கும் செய்தி. அது எல்லா கலைஞர்களுக்கும் வாய்க்காது. எல்லாருமே தனி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும், திரை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும், கலை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். ஆனா அவர் 24 மணி நேரமும் ஒரு உணர்ச்சி பூர்வமான மனிதனாக இருக்கார். அப்புறம் ரொம்ப முக்கியமா அவர்கிட்ட எந்த விதமான தனிக்கையும் கிடையாது. சென்சார் பண்ணாம தோன்றதை அப்படியே பிரதிபலிப்பார். அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இருப்பார். பாராட்டுறதாலும் சரி, ஒரு எதிர்த்து நிற்கிறதாலும் சரி, ஒரு எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாம இருப்பாரு. கலைஞரை தாண்டி அவர் மிக முக்கியமான போராளி. தமிழ் சமூகத்துல பல சூழல்கள் ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், நெய்வேலி பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி பல பிரச்சனைகள்ல தமிழ் மக்களுக்கு ஒரு துயரும் போது ஒரு போராளியாகவும் அவர் பல நேரங்கள்ல முன்னிருந்து இளம் இயக்குநர்கள்லாம் ஒன்று சேர்த்து அந்த போராட்டம் எல்லாம் தமிழ் சினிமாவும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய மறைவில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் தமிழ் சினிமா, தமிழ் திரையுலகினருக்கு உங்களுடைய வார்த்தைகள் இந்த நேரத்தில் ஆறுதலை கொடுத்திருக்கும் என நம்பலாம் சார். இணைப்பில் இணைந்து அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு லெனின் பாரதி.